வணக்கம் நண்பர்களே. அவன் ஒருவன், ஆனால் பல பேர் வாழ்கிறார்கள். வழக்கமானவன், ஆனால் வித்தியாசமானவன். அவன் யார்? நான் ஒரு விடுகதையுடன் தொடங்குகிறேன். உங்களுக்கு தெரிந்தால் அதன் விடையை கருத்தில் காமெண்ட் அளியுங்கள். இதன் விடை அடுத்த கதையுடன் வரும். கதைக்குச் செல்வோம். கல் உடைப்பவரின் விடாமுயற்சி ஒரு புகழ்பெற்ற கதை. ஒரு இளம் சீடன் கல் உடைக்கும் கலையை கற்றுக்கொண்டதைப் பற்றி சொல்கிறது. முக்கிய கல் உடைக்கும் நிபுணர் அந்த சீடனை ஒரு பெரிய அசைக்க முடியாத பாறையின் அருகே அழைத்துச் சென்றார். இந்த பாறையைச் சிறிய கையாளக்கூடிய துண்டுகளாக உடைப்பதுதான் உனது வேலை என்று நிபுணர் அறிவுறுத்தினார். அந்தச் சீடன் தனது சுத்தியலால் பாறையை தாக்கத் தொடங்கினான். அடி 1, அடி 5, அடி 10, ஒரு சிறிய துண்டு தெரித்து விழுந்தது. சீடன் மனமுடைந்து போனான். அவன் ஒரு காலை முழுவதும், சில நேரங்களில் மிகுந்த சக்தியுடனும் சில நேரங்களில் வெறுமனே கடமைக்காகவும் பாறையை தாக்குவதிலேயே செலவிட்டான். அன்றைய நாளின் முடிவில் அவன் 99 அடிகள் கொடுத்திருந்தான். ஆனால் பாறையில் ஒரு சிறு கீறல் கூட தெரியவில்லை. சோர்வும் விரக்தியும் அவன் முகத்தில் படர அவன் தனது நிபுணரை பார்த்தான். ஐயா என்றான், நான் தோல்வியடைந்து விட்டேன். இந்த கல்லை உடைக்க முடியாது. எனது எல்லா முயற்சியும் வீணாகிவிட்டது. நிபுணர் வெறுமனே சிரித்து சுத்தியலை எடுத்து அவனிடம் மீண்டும் கொடுத்தார். இன்னும் ஒரே ஒரு முறை முயற்சி செய். தயக்கத்துடன் அந்தச் சீடன் சுத்தியலை எடுத்து 100வது அடியை கொடுத்தான். சடார் என்று பாறை 2ஆக பிளந்தது. சீடன் நம்ப முடியாமல் உற்று பார்த்தான். ஐயா, எனக்கு புரியவில்லை. 99 அடிகள் எந்த பலனையும் அளிக்கவில்லை. ஆனால் 100வது அடி அதை முழுவதுமாக உடைத்துவிட்டது. கடைசியாக கொடுத்த அடிதான் எல்லா வேலையையும் செய்தது. நிபுணர் அவன் தோளில் கை வைத்து, இல்லை என் மகனே, அந்த கல்லை உடைத்தது கடைசி அடி அல்ல. விடாமுயற்சியே வெற்றிக்கு அடிப்படை. நீங்கள் எடுக்கும் முயற்சி வீணாகப் போவது போல் அடிக்கடி தோன்றலாம். ஆனால் அது உண்மையில் உங்கள் திருப்புமுனைக்கான அடித்தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து செயல்படுங்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். உங்கள் 100வது அடி நிச்சயம் வரும்.